ஸோ இது எப்போ வந்து முடியும், உங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், இன்னைக்கு நாங்கள் ஜூலை 8லிருந்து கடந்த 14 நாட்களாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த போராட்டங்களை வந்து கையில் எடுத்திருக்கிறோம். தொகையும் வழங்குவதற்கு தார்மீக அடிப்படையில் எந்த ஒரு ஊக்கத்தொகையும் வழங்கவில்லை. நாங்கள் எல்லோரும் இங்கே பகுதி நேர ஆசிரியர்கள் 8 துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடற்கல்வி, தையல், இசை, ஓவியம்னு சொல்லி 8 துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் நாங்கள் வந்து எங்கள் குழந்தைகளாக நினைச்சு பள்ளிக்கூடம் ஆதரவும் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் வந்து பெரும் பாடுபடுறோம். களத்துக்கு கூட எங்களால் போராட்ட களத்துக்கு கூட வர முடியாத சூழ்நிலை. ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஸ்டேட்டுக்கும் நேஷனல்ஸுக்கும் கூட்டின்னு போகிறோம். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு துறையிலும் பெரும் பாடுபட்டிருக்காங்க. அப்படின்னு சாதாரணமே இங்கே நாங்கள் நடுத்தெருவில் நிற்கிறோம். 1500 குடும்பம் 12,500 ஊதியத்தில் வாழ்கிறோம். நாங்கள் ரொம்ப சொற்ப வருமானத்தில் வாழ்ந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இப்போ கூடிய சின்ன சின்ன அதிகாரிகள் கூட எங்களை வந்து சந்திக்காம எங்களை பெரும் துயரத்துக்கு ஒரு நடுத்தரில் நிற்கிறாரு. நிதி இல்லைன்ற காரணத்தினால நாங்கள் ஒரு குடும்பம் நடத்துகிற பாங்கில் நாங்கள் இருக்கிறதுனால, அதே மாதிரி இந்த கடைசி காலகட்டத்திலேயாவது எங்களுக்கு பணி நிரந்தரம் ஒற்றை கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பாக அவர் செய்யணும், செய்தே ஆகணும். நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். உங்களை வழி புரியுதாமா? இது கண்டிப்பாக கவர்மெண்ட் அதை எடுத்து உங்களை பணி நிரந்தரம் பண்ணுவாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கலாமா? சரிங்க.